நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, மகேஷ் பாபு அவர்களுடைய மனைவியை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மகேஷ் பாபு அவர்கள் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் இங்கே தமிழ்லையும் நல்லாவே நடிச்சிருக்காரு. அண்ட் தமிழ் ரொம்ப நல்லாவே பேசுவார். அண்ட் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருப்பார்னே சொல்லலாம். அதுவும் தன்னுடைய மகள் கூட நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நடக்கிற சில விஷயங்களுக்கு அவரும் குரல்கள் கொடுத்துட்டே தான் வராரு. அந்த அளவுக்கு அங்கே சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இங்கே தமிழ் ஆடியன்ஸ்க்கும் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த எனக்கும் மகேஷ் பாபு அவர்களை ரொம்ப பிடிக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணலாம். மகேஷ் பாபு அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவருடைய பயோகிராஃபிலாம் கூட பார்த்துருக்கோம். நிறைய வீடியோஸ், போட்டோஸ், இது போல நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டே தான் இருக்காரு. இருந்தாலும் அவருடைய மகள் அண்ட் மகன் எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்காங்களோ நிறைய போட்டோஸ், வீடியோஸ் மூலமா அவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸரா வந்துட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால. இருந்தாலும் அவங்களுடைய மனைவி பத்தி இப்ப வரைக்கும் பல பேருக்கும் தெரியாத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. மகேஷ் பாபு அவர்களை இங்க நிறைய பேர் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் அவங்களுடைய மனைவியும் ஒரு படம் மூலமா அவரை ஏத்துக்கிட்டாங்க. 21 வயசுல மிஸ் இந்தியாவா இருந்த இவங்க ஒரு சூப்பர் ஸ்டார் வீட்டு மருமகளா ஆயிட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க எடுத்த சில விஷயங்கள், எடுத்த ஒரு முடிவு, செய்த தியாகம், இது அவங்களுடைய கணவருடைய கட்டாயத்தின் பேர்ல தான் செஞ்சாங்களா அப்படின்ட்டு டிபேட் நடத்துற அளவுக்குலாம் கூட அங்க இருந்த மேகசின்ஸ்லயும் அங்க இருக்கிற சில மீடியாஸ்லாம் போட்டிருந்தாங்க. நடந்தது என்னதான் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது, இப்படி எல்லாத்தையுமே அவங்களே ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ எல்லாம் பேசியிருக்காங்க. தொடர்ந்து அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம். மகேஷ் பாபு அவர்களுடைய மனைவி நேம் நம்ரதா ஷீரோக்தர். இவங்களுடைய வயசு இப்போ 52. ஆனா இவங்களுக்கு 52 வயசு மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எங்க தான் இருக்காங்க. உலக அழகி அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது ஐஸ்வர்யா ராய் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க இருந்தாங்கன்னே சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு ஏஜ் ஆனதுனால அவங்களுடைய அப்பியரன்ஸ் சின்னதா சேஞ்சஸ் ஆயிருக்கு. அது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இவங்களும் ஒரு அழகியா தான் வள வந்துட்டு இருக்காங்க. அதுவும் தன்னுடைய 21வது வயசுலே மிஸ் இந்தியா அப்படின்ற பட்டத்தை வாங்கியிருக்காங்க. 1993 தான் இந்த ஒரு பட்டத்தை இவங்க வாங்கியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அதே 1993 மிஸ் ஏசியா பசிபிக் அப்படின்ற பட்டத்துக்காக இவங்க காத்துட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க கூட இன்னொருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்கள ரொம்பவே அழகாக கங்க்ராச்சுலேட் பண்ணுவாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க எப்படியாவது நம்மளும் பட்டம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு மிஸ் இந்தியா அப்படின்ற பட்டம் வாங்கினாங்க. இந்த விஷயம் அப்போ ரொம்பவே பெரிய லெவலில் பேசப்பட்டு தான் வந்தது. அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லாருமே வெல் எஜுகேட்டடாங்க. இவங்க மும்பை மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க. அங்கதான் இவங்களுடைய ஃபேமிலிஸ்லாம் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஷில்பா அப்படின்ற ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. ஸோ அவங்களும் ஆக்ட்ரஸ் அப்படின்னு கூட சொல்லப்படுது. எப்படி ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கு இந்த பட்டம் கிடைச்சதுனால பட வாய்ப்புகள் வந்ததோ அதே மாதிரி தான் இவங்களுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாலிவுட்ல ஒரு சிறந்த நட்சத்திரமா வள வந்துட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஆனா தன்னுடைய காதலுக்காக அந்த பட்டமே எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு தியாகம் செஞ்சவங்க தான் இவங்க. இவங்களுடைய வசீகரமான முகம், அதீத திறமை மூலமா கிடைச்ச வாய்ப்பு, தனக்கென ஒரு தனி இடத்தையே பாலிவுட்ல பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் தான். 1998 சல்மான் கான் கூட சேர்ந்து ஜாப் பெயார் கிஸ்கித் ஓதா ஹே அப்படின்ற படம் மூலியமா இவங்க ஒரு நடிகையா அறிமுகமாகறாங்க. அதை தொடர்ந்து சஞ்சய் தத், அனில் கபூர் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஆக்ட் பண்றாங்க. அங்க ஃபேமஸும் ஆகுறாங்க. இப்படி அங்க ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் இவங்களுக்கு தெலுங்கு படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அந்த வகையில வம்சி அப்படின்ற படத்துல 2000 கமிட் ஆகுறாங்க. இப்படி இந்த படத்துல நடிக்கும் போதுதான் மகேஷ் பாபு கூட சேர்ந்து இவங்களுக்கான இந்த பேர் வருது. இந்த ஒரு பேர் பார்த்தீங்கன்னா நிஜ லைஃப்ல பேர் ஆவாங்கன்னு இவங்க நினைச்சு கூட பார்க்கலையா. ஆனா அது காலப்போக்கில் மாறி இருக்கு. இந்த படத்தப்போ இவங்க 2 பேரும் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேட்டிங்லாம் பண்ணுவாங்களாம். வெளியே அவுட் சைட்லாம் போயிட்டு வருவாங்களாம். இந்த விஷயம் அங்கிருந்த ஆட்களுக்கே தெரியாம ஒரு ரகசியமா தான் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ வாழ்க்கையே மாத்தின ஒரு படம்னா இவங்களுடைய வாழ்க்கையில அது வம்சி படம் தான். அங்கிருந்து தான் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு காதல் கணவர் அப்படின்னு ஒரு
ஒருத்தர் கிடைக்கிறாரு. இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறமே இவங்க 2 பேரும் காதல் பண்ணி திருமணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு போரே நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா இவங்க 2 பேரும் 5 வருடங்களா ரகசிய காதல்ல தான் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் இவங்க லவ் பண்ணதை வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ வேண்டாம், வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டு 2 பேர் வீட்டு சைட்லையுமே இவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா மும்பையில இருந்து ஹைதராபாத்ல ஸ்டே பண்றாங்க. ஸ்டே பண்ணி அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ இது எல்லாத்தையுமே மகேஷ் பாபு அவர்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க பண்ணும்போது அவங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா உடனே சரி ஓகே நீ மும்பை போய் பார்த்துட்டு வா அவங்கள அப்படின்னு சொல்லி அனுப்புறதும் அவங்கள சர்ப்ரைஸா இவங்களை பார்க்க கூப்பிட்டு வரதும் இது போல விஷயங்கள்லாம் மகேஷ் பாபு அவர்கள் திருமணத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த 4 வருஷம் இவங்க 2 பேரும் ரகசிய காதல்ல இருக்கும் போது மகேஷ் பாபு அவர்களுடைய குடும்பத்துக்கு இவங்களை அறிமுகமும் படுத்துறாரு. நல்ல ஒரு பாண்டிங்கை கிரியேட் பண்றாரு. ஒரு வார்ம் வெல்கம் தான் இவங்க திருமணத்துக்கு அப்புறம் இருந்திருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பயத்துல தான் இருந்திருக்காங்க. எப்படி கல்யாணம் நடக்கும், எல்லாமே வெவ்வேறையாச்சு அப்படிலாம் இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துதான். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்காம், மக்கள் கூட்டம் எங்க இருக்கோ அங்க மட்டும்தான் இருப்பாங்களாம், தனியா எங்கேயுமே இருக்க மாட்டாங்களாம். அதனாலதான் ஆரம்ப காலகட்டத்துல ஓன் ஹவுஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல வேணாம் நம்ம பிளாட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லி மகேஷ் பாபு அவர்கள் கிட்ட இவங்க ரெக்வஸ்ட் பண்ணாங்களாம், கண்டிஷன் போட்டாங்களாம். அதே மாதிரி தான் மகேஷ் பாபு அவர்களும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஒரு ஆக்டரா இருக்கேன், எனக்கு வரப்போற மனைவி எந்த துறையில இருந்தாலும் அவங்க வேலைக்கு போகக்கூடாது, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய குழந்தைகளையும் அவங்க பாத்துக்கிற ஒரு பெண்மணியா தான் இருக்கணும் அப்படின்னு இவருங்க ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ இவருடைய ஆசையை நிறைவேற்றணுன்றதுக்காக அவ்வளோ பெரிய ஸ்டாரா இருந்த அந்த நடிகை அது எல்லாத்துக்கும் தூக்கி போட்டு இந்த காதலுக்காகவும் திருமணம் குடும்பம் இது எல்லாத்துக்காகவும் இந்த ஒரு கண்டிஷனுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த இவங்க சமீபத்தில் தான் ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு என்ன இப்படி மகேஷ் பாபு கண்டிஷன் போட்டாரா, அதாவது ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இருக்கணுமே, எதுக்கு இப்படி பண்ணாரு மகேஷ் பாபு, எந்த துறையா இருந்தாலும் பரவாயில்லையா, அவர் சம்பாதிச்சா பரவாயில்லையான்ட்டு மகேஷ் பாபு அவர்கள் மேல சில விமர்சனங்களையும் முன் வச்சிருந்தாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டதும் உடனே நம்மளத்தை என்ன பண்ணாங்கன்னா 2 பேருமே அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட கண்டிஷனை சொல்லிட்டோம், ஆனா எங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற இந்த காதல் எப்பவுமே மாறாது, அதை நாங்க மாத்தவும் விடமாட்டோம், அதோட வெளிப்பாடாதான் எங்களுக்கு 2 பசங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய முதல் மகன் நேம் கௌதம், 2வது மகள் பேர் சித்தாரா. கௌதம்க்கும் சித்தாராக்கும் பல வருட இடைவெளியாம். அதுக்கு காரணம் சித்தாராவை ஒரு அன்பிளான்ட் பேபியா தான் பிறந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய வீட்டுடைய வெளிச்சமே இப்போ சித்தாராவே மாறிட்டாங்க. ஏன்னா மகேஷ் பாபு சித்தாரா இல்லைன்னா அவருடைய வாழ்க்கையே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு செல்ல மகளா வளம் வந்துட்டு இருக்காங்க சித்தாரா. ஸோ இவங்க நடிப்பை விட்டு குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இவங்க திருமணத்துக்கு முன்னாடி எந்த ஒரு கிஸ் சீன்லையும் நடிச்சதே கிடையாதாம். இது போல வாய்ப்புலாம் வருது அப்படின்னா இவங்க நோ சொல்லிடுவாங்களாம். திறமைக்கு கண்டிப்பாக எங்கே போனாலும் வாய்ப்பு இருக்குது, அது மட்டும் வந்தால் ஓகே, மற்றபடி எல்லாத்துக்கும் நோ, குடும்பம் தான் எனக்கு முக்கியம், நான் நல்ல குடும்பத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி தான் இவங்க சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இது போல எந்த மாதிரியான சீன்லாம் இல்லையோ அந்த படங்கள்ல தான் இவங்க கமிட் ஆகி நடிச்சிருக்காங்களாம். ஸோ கணவருடைய கட்டாயத்தின் பேரில் தான் இவங்க இந்த சினிமா விட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இவங்களுடைய சொந்த விருப்பம் தான். இதில் யாருமே விமர்சிக்கக்கூடாது. எந்த ஒரு லாங்குவேஜ் பேரியர் அண்டு கல்ச்சுரல் இது எல்லாமே வெவ்வேறையாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ வரைக்கும் லைஃப்பை ரொம்ப அழகாக லீட் பண்ணிட்டு போகிறாங்க. 2005 இவங்களுடைய திருமணம் ரொம்ப ரொம்ப கோலாகலமாக நடந்திருக்கு. ஸோ இந்த பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.